ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் லேர்ன் ஜிகே சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜூன் மாதம் 9ஆம் தேதி தான் நடக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, தமிழகத்தின் கடற்கரை மாவட்டங்கள் எத்தனை உள்ளன? சரியான விடை 13. உங்களுக்கான அடுத்த கேள்வி, உமிழ்நீரில் காணப்படும் என்சைம் நொதி எது? சரியான விடை டயலின். உங்களுக்கான அடுத்த கேள்வி, கீழ்கண்ட எந்த உலோகம் மின்காந்தத்தை உருவாக்க பயன்படுகிறது? சரியான விடை தேனிரும்பு. உங்களுக்கான அடுத்த கொஸ்டின், பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் உண்டாகும் விளைவு என்ன? சரியான விடை இரவு பகல். உங்களுக்கான அடுத்த கேள்வி, அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு எது? சரியான விடை 1963. உங்களுக்கான அடுத்த கேள்வி, தேசிய மாசு தினம் கடைபிடிக்கப்படும் நாள் எது? சரியான விடை டிசம்பர் 2ஆம் தேதி. உங்களுக்கான அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் மொத்த புவியியல் பகுதி எவ்வளவு? சரியான விடை 1,30,058 சதுர கிலோமீட்டர். உங்களுக்கான அடுத்த கேள்வி, தேர்தல் ஆணையரின் அதிகாரம் யாருக்கு சமம்? சரியான விடை உச்சநீதிமன்ற நீதிபதி. உங்களுக்கான அடுத்த கேள்வி, 1981ஆம் ஆண்டு இந்தியாவில் விசா கார்டுகளை அறிமுகப்படுத்திய முதல் இந்திய பொதுத்துறை வங்கி எது? சரியான விடை ஆந்திரா வங்கி. உங்களுக்கான அடுத்த கேள்வி, பாராளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது வரம்பு என்ன? சரியான விடை 25 வயது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.